ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து கேஆர்கே ஆலைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக அழுத்துங்க. எங்கே ஆடு இருக்கிறது கம்மியாக விற்கிறாங்க, எங்கே ஒங்கோல் ஜுடிப்பு எல்லாம் கிடைக்கும் ஐடியாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். இங்கே இருக்கிற ஆடு வந்து 79 ஆடு இருக்குது. எல்லாம் பியூர் பெஸ்ட்டான ஒங்கோல் ஜுடிப்பு ஆடு 79 இருக்குது. ஒரு ஜோடி வந்து 23,000 சொல்கிறாங்க. ஃபைனலில் கிடையாது. நம்ம விவசாயிக்கிட்ட போய் கிராமத்தில் நம்ம கம்மியாக குறைச்சி கேட்கலாம். லைவ் வெயிட் வந்து 22 23 கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், ஆடெல்லாம் சைஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பியூர் பெஸ்ட்டான ஆடு. அவங்க வீடியோவில் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது ஆடு என்ன சைஸ் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஷார்ப்பாக இருக்குது, எல்லாம் வெள்ளையாக இருக்குது, கீழே எல்லாம் கருப்பாக இருக்குது. ஒரிஜினல் ப்ரீடுனாவே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கணும், வெள்ளையாக. எல்லாம் சேர்த்து 79 ஆடு இருக்குது. நம்மளுக்கு வேணுமன்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஒங்கோல் ஜுடிப்பு நம்மளுக்கிட்ட நிறையவே இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ ஆடுனாலும் சரி, நம்ம கிராமத்தில் எங்கெங்கே இருக்குது எப்போத்துக்கு அப்போ நம்ம வீடியோ எல்லாம் எங்கே எவ்வளோ ஆடு இருக்குது நம்ம வீடியோ எல்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருக்கிற ஆடெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். இங்கே இருக்கிற ஆடு உங்களுக்கு வேணுமுன்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பியூரான பெஸ்ட்டு ஒங்கோல் ஜுடிப்பு ஆடு இதெல்லாம் நல்லா கிராமத்தில் இருக்குது. நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்குது. இது நெல்லூர் இருக்கிற வில்லேஜில் இருக்குது. 79 ஆடு இருக்குது எல்லாம் சேர்த்து. நம்ம குறைச்சி கேட்கலாம், அவங்க சொல்கிற ரேட்டே இல்லை. நம்மளுக்கு வேணுமன்னா எல்லாம் செட்டாக கொடுத்துட்றாங்க. நம்ம கம்மியாக பண்ணிட்டு கூட கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமன்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கெல்லாம் ஃபார்மெல்லாம் நடக்கிறதில்ல. எல்லாம் வெளியில் போய் தான் தீனி வைக்கிறது, ஃபார்மில் வச்சு வளர்க்குறதெல்லாம் எந்த பழக்கம் இல்லை. கிராமத்துலலாம் விவசாயிங்க வெளியே கூப்பிட்டு போய் தான்